ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, மேரிடு விமனுக்கு வந்து எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஷெடியூல் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. 6 months பேபி இருக்குது, 4 months பேபி இருக்குது, அவங்கள வச்சுட்டு எனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னுலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணதுனால எப்படி நான் டைம் மேனேஜ் பண்ணேன் அப்படின்ட்டு. இல்லை, ஆக்சுவலி இப்போ எனக்கு யோசிக்க தோணுது, இந்த மேரேஜ் ஆகி இந்த குட்டி குட்டி பேபிஸ் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணி போகிறவங்களுக்குலாம் சத்தியமாக ஒரு கோவிலே கட்டலாம். எப்படி அவங்க டைம் கண்டுபிடிச்சி படிக்கிறாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வீடியோ போடணும், எக்ஸாம் முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த குட்டி தம்பி அழும்போது எனக்கு டக்குன்னு வந்து குழந்தைய தான் போய் பார்க்கணுன்னு தோணுது. பட் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம், அதுவும் ஒரு மார்க் டெஸ்ட் போடணும், ஒரு 2 to 3 hours வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து உட்காரணுங்கிறப்ப ரியலி ரொம்ப டஃப் தான். பட் ஸ்டில் வந்து நம்ம இதை கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு எஸ்பிஐ கிளர்க்கெல்லாம் வந்து மெயின்ஸ் தான். கொஞ்சம் நம்ம இருக்கிற டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படித்தோன்னா நம்ம லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் வந்து எனக்கு கரெக்டாக 2 months ஆகுது டெலிவரி ஆகி. ஸோ இந்த 2 monthsல எப்படி கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சதை வச்சு நான் சொல்கிறேன். வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குழந்தைய பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம், மார்னிங்லேருந்து எப்படின்ட்டு. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், குழந்தை தூங்கும்போது நீங்களும் தூங்கிக்கோங்க அப்படின்ட்டு. பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, குழந்தை தூங்கும்போது நம்ம மார்க் டெஸ்ட் போட்டே ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோன்னா ஒரு 2 hours டைம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிமைனிங் செக்ஷனாவது நம்ம வந்து போடுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ட்ஸ், இந்த 3 செக்ஷனும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழிச்சிருக்கும்போது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். அண்ட் வந்து ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரிண்டட் PDF எடுத்து வச்சுக்கோங்க. FS Cloud ஆர் பேங்கஸடா, நீங்கள் என்ன வெப்சைட் ஆர் என்ன சோர்ஸில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்களோ அதோட பிரிண்டட் மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி கோச்சிங் கிளாஸ் போயோ இல்லைன்னா வீட்டில் உட்காந்து அட்டஸ்டெஸ்ட்டில் ஒரு 6 to 8 hours எல்லாம் நமக்கு படிக்க டைம் கிடைக்காது. ஸோ கிடைக்கிற டைமில் எல்லாமே வந்து நம்ம படிக்கணும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்ட்டு. பட் கிளியர் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இது ஈஸியான டாஸ்க் கிடையாது. அதனால் வந்து ரிசல்ட் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் மெயின்ஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் வந்து ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் போகிறவங்க கொஞ்சம் பாப்பா தூங்குறப்ப கொஞ்சம் மார்க் டெஸ்ட் போடுங்க. முழிச்சிருக்கிறப்ப எல்லாமே வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். மற்ற டைமில் எல்லாமே வந்து படிங்க. அண்டு இன்னும் கிடைக்கிற கொஞ்சம் டைமில் எல்லாமே வந்து ரீசனிங், மெயின்ஸ் லெவல் குவான்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இனிமேல் தான் வந்து ப்ரிலிம்ஸ் நான் எழுத போகிறேன், இல்லைன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட என்ன பண்ணலான்னா, அவங்க தூங்குற டைமில் வந்து மார்க் டெஸ்ட். ஆனால் மற்ற டைமில் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மார்க் டெஸ்ட் போட முடியும். ஸோ அவங்க தூங்குறப்ப வந்து மார்க் டெஸ்ட் போடுங்க. அவங்க முழிச்சிருக்கிறப்ப எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கொஞ்சம் என் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா ஹெல்ப் கேட்டு அவங்கள தூக்கி வைக்க சொல்லிவிட்டு கிஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோன்னா முடியும். இது ஈஸியாக என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் நான் சொன்ன மாதிரி குவான்ட்ஸில் வந்து ஆஷிஷ் அரோரா சார் வீடியோ, இங்கிலீஷ் வந்து அபித் சார் வீடியோ, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கனாலே வந்து மெயின்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். அதனால் வந்து கிடைக்கிற டைமை கொஞ்சம் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டைமிங் வந்து மாறும் இல்லையா. ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ கொஞ்சம் பார்த்துட்டு ஷெட்யூல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் கிளியர் பண்ணலாம். அண்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.